இப்ப பார்த்தாலும் தோற்று போனாலும் 20 லட்சம் மக்கள் வாக்கு செலுத்தி என்னை நிக்க வச்சிருக்காங்க. அந்த இடத்த விட்டு போகாது. எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது. மறைந்த இயக்குனர் பாரதி ராஜாவின் காரிய நிகழ்வின் போது அங்கு வந்த ஒரு பெரியவர் தன்னை இடைத்தேர்தலில் நின்றாவது சட்டமன்றத்திற்குள் செல்லுமாறு அறிவுறுத்தியதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது. நடந்து முடிந்த 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் சீமானின் நாம் தமிழர் கட்சி ஒரு இடத்தை கூட வெல்ல முடியாமல் 0 இடங்களை பெற்றது. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ தேர்தல் முடிவுகளின்படி நாம் தமிழர் கட்சி இந்த தேர்தலில் 4.2% வாக்கு சதவிகிதத்தை மட்டுமே பெற்றுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டு சீமான் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் முதல் முறையாக களமிறங்கி 108 இடங்களை கைப்பற்றி தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் இந்த அலை நாம் தமிழர் கட்சியின் முக்கிய வாக்கு வங்கியை பெருமளவில் ஈர்த்ததே அக்கட்சியின் இந்த கடுமையான சரிவுக்கு முக்கிய காரணமாக அரசியல் விமர்சகர்களால் பார்க்கப்படுகின்றது. மேலும் முதல்வர் விஜய் போட்டியிட்ட திருச்சி கிழக்கு தொகுதியில் ராஜினாமா செய்தது, அதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா செய்த தொகுதிகள் என 6 காலியான தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் வரவுள்ள நிலையில் திருப்பூரில் நடைபெற்ற கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசிய சீமான், பாரதி ராஜாவின் காரிய நிகழ்வின் போது அவரது வயதுடைய பெரியவர் ஒருவர், தம்பி, ஒரு 50 பேருடனாவது நீ சட்டமன்றத்திற்குள் நுழைவாய் என்று ஆசைப்பட்டேன், அது நடக்கவில்லை, இந்த இடைத்தேர்தலில் நின்றாவது எப்படியாவது உள்ளே போய்விடு என்று கூறியதாக அவர் தெரிவித்துள்ளார். இப்ப கூட எங்க அப்பா இறந்துறாரு, 30 நாள் காரியம் பாரதி ராஜா அப்பாவுக்கு காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்க அப்பா வயதுக்கு தோலை தட்டுறாரு, மகனே 50 பேரோடவாவது நீ உள்ள போயிருவாயின்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நடக்கல. விட்டுறாதரா, இந்த இடைத்தேர்தல நின்னாவது உள்ள போயிரு, நீ போயிரு எப்படியாவது அப்படின்றாப்ல. மேலும் அதற்கு தான் சிரித்துக் கொண்டே உறுதியாக போவேன் என்று பதிலளித்ததாகவும், இதற்கு அந்த பெரியவர் இதே சிரிப்போட உள்ள போய் என்று வாழ்த்தியதாகவும் சீமான் குறிப்பிட்டுள்ளார். உறுதியா போயிடுறேன்ப்பான்னு சிரிக்கும் போது பின்னாடி இந்த சிரிப்போட போகணும், இந்த சிரிப்போட போகணும்டா, நீ போயிடுறா. தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளுக்கு விரைவில் இடைத்தேர்தல் வரவுள்ள சூழலில் நாம் தமிழர் கட்சி தீவிர ஆலோசனை நடத்தி வருகின்றது. கட்சியின் மூத்த நிர்வாகிகளின் விருப்பப்படி கட்சியின் கட்டமைப்பை வலுப்படுத்த சீமான் நேரடியாக ஏதேனும் ஒரு தொகுதியில் களம் காண்பார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சாதாரண மகன் இந்த மண்ணிலே நம்முடைய பாட்டன், வரலாற்றில் பெருமை மிக்க குறியீடா இருக்கிற பாட்டன் தீரன் சின்னமலை. அவன் மன்னன் வாரிசுலாம் கிடையாது, மந்திரிலாம் கிடையாது, விவசாய குடும்பத்தில் ஒரு மகன். வாடான்னா வந்தான் படைக்கு, அது மாதிரி என் தலைவன் மந்திரி மகனோ அது கிடையாது, வாடானா நாட்டு விடுதலைக்கு சாகன்னு வந்தான். அது மாதிரி தான் நான் வாடானம் இனத்தின் விடுதலைக்கு, மொழி விடுதலைக்கு நான் வர்றேன்.